ஹலோ மக்களே, இந்த குங்குமாதி ஆயில் பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டில் மேலே ஏன் இப்படி இருக்குன்னா, இது கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு யூஸ் பண்ணும்போது. அதனால தான் இந்த பாட்டில் மேலே இப்படி இருக்குது. நான் இந்த குங்குமாதி ஆயில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் சொல்லியிருந்தாங்க இது வந்து நல்லாவே க்ளோ கொடுக்குது, நிறைய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளோ வச்சுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. இவங்களுமே க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு க்ளைம் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ரான், சாண்டல்வுட் இந்த மாதிரியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணேன். எனக்கு பயங்கரமான டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு. கண்ணை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ண கொஞ்சம் லைட்டான ஆச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, கூடவே நிறைய பிம்பிள் போய் சுற்றி குட்டியாக கண்ணை சுற்றி நிறைய பிம்பிள் வந்துடுச்சு. அதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு டைம் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சிலருக்கு ஆயில் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு ஆயில் ஒத்துக்கும். அதனால் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இது ஃபுல் நைட்டுமே அப்படியே விட்டாலாம் ஒன்றும் ஆகாது. ஒரு சிலருக்கு ஆயிலோடு அப்படியே தூங்குறதுக்கு பிடிக்காது. அதனால் அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஃபேஸை மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா சாஃப்டாகவே வச்சுருக்கு. ஆனால் பிரைட்டன் ஆகுதா அப்படிலாம் தெரியல, க்ளோவெலாம் ஆகலை. ஆனால் நல்லா பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி ஸ்கின்னை ஈவன் டோனாக கொஞ்சம் பார்க்க சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு.